ஹாய் செல்லகுட்டீஸ், நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு தரத்தின் தரமான நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நம்ம வாட்ஸ்அப் சேனலில் டீம் கோடு கொடுத்து வர வச்சோம். டீம் கோடில் ரூம் ஐடி பாஸ்வேர்டு 1v1 கிரியேட் பண்ணிட்டு வர வச்சோம். ஸோ தரமான கேம் பிளே. ஆப்போனண்ட்டில் இருக்கிற வந்து பார்த்தோன்னாக்கா பிஎம்எஸ், அதுக்கப்புறம் எனக்கு தெரியல பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் 3 நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன். ஸோ ரைட் கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இதை 31 நாள் ஓசியில் கொடுத்தாங்க டைமிங்க்கு அடித்து நாக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு எம்பி பாட்டி தூக்கி வந்துட்டேன். ஆனால் பாவி M1W7X வச்சு நம்மளை முடிச்சு விட்டாரு பிஎம்எஸ் கேமிங் ஆம்பா. ரைட்டா, இவர் கூட தரமாக செய்கை போட்டு விட்டோம். ரைட் கைப்பில் செகண்ட் மேட்ச் பார்த்தா டெசர்டிகள் தூக்கிட்டு தேடிட்டு இருக்கேன் எங்கடா போனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்போம். அவரு செம்மையாக கேம் பிளே கொடுத்தாரு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா தேட எங்கடா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டா எங்கிட்டா அப்படின்ட்டு தேடிட்டு கீழே பார்த்தா இங்கிட்டு வாழை போட்டுருக்கு. அவருக்கு பூமா என்னடா எல்லாம் ஓசி வச்சுக்கிங்க ஒன்டா படி சொல்லிட்டு நானும் ட்ராக் பண்ணேன். கடைசியில் வந்து பார்த்தா ட்ராக் ஆகல. சரி நானும் M1W7X நெக்ஸ்ட் வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சி விட்டேன். ரைட்ரா, அவருக்கு உனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒன்றும் இல்லை, டச் விட்டு போச்சுல. ரைட்டா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தரமான கண்டென்ட்ஸ்லாம் வரும். ஸோ தௌத்தாலும் ஜெயிச்சாலும் கண்டிப்பாக வீடியோ வரும் மக்களே, அது நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரே ஒரு சிங்கிள் அட்டம் தான் அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நான் ஜெயிச்சாலும் வீடியோ போடுவேன், நீங்கள் ஜெயிச்சாலும் வீடியோ போடுவேன். ஓகேங்களா, அதாவது நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் வீடியோ போடுவேன். அது ஷார்ட்டாக சொல்லி முடிச்சு. ரைட்டா, இந்த இடத்துல அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ராக் பண்ணேன். கடைசி மாப்பில் என்னன்னா ட்ராக்கே ஆக மாட்டேன் ஆகி பிடிச்சி. ஸோ அப்படியே தூக்கி பின்னாடியே வாழை போட்டால் அங்கே ஒப்பமாவனா அது தானாக சுற்றுது. அந்த கண்ணு வேறு வச்சுருக்கணும், அது பாட்டுன்னு சுற்றுது கிடக்குது. ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஒன்டா படிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறா. தலைவரோட கிரினேட்லாம் போகிறீங்க சாமி, யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. தெரியாமல் போட்டாரா, வாள் போகிறதுக்கு பதில் 2-3 கிரினேட் டக்குன்னு தூக்கி போட்டார் போல். கடைசியில் வந்து பார்த்தா நம்மளை பொட்டலம் கட்டார். என்ன தலை முடிச்சு விட்டாருப்பா. சோழ மொத்தம் முடிஞ்சு. சரி இதுக்கப்புறம் என்ன கன் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிருந்தேன். சரி ஸ்னைப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஸ்னைப்பர் தூக்கிட்டேன்பா. என்னத்தான் ஆடி கிளிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பார்க்காதீங்க. ஸ்னைப்பரில் ஏதோ ஓரளவுக்கு ஆடுவோம் ஆம்புடு. ரைட்டா, ஸோ எதுன்னு வந்தாச்சு டெசர்டிகளை போட்டு அப்படியே டபுள் இடம் எடுத்து நானும் தேடிட்டு இருக்கேன். ஸோ நூப் மாதிரி அப்படியே தேக்கினே போய் அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நப்பாஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரைட்டா அப்படி சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் ஒரு ட்ராக் உழுகல. ரைட்டா, அடி போல ஒரு 150 வேற மாதிரி தரமான ஷாட் அடி விட வர தலைவரே வந்துட்டேன் கம்புடுக்கு விட்டுக்குச்சோ கும்பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் முடிச்சு விட்டேன். தரமான சாட்டு யாருக்கிட்ட நம்மக்கிட்டேவா அம்பிட்டு தான். செயல் நல்ல செயல் வெச்சி செயல் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ரைட்டா, அப்புறம் நம்மளே செஞ்சு விட்ருவாப்ல. ஸோ அகெயின் பார்த்தா கிளாக் டவர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம விட்டக்கூடாதா ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஸ்னைப்பர் தூக்கி விட்டேன். அம்பிட்டு தான். இதுக்கப்புறம் பாருங்கள் மேட்ச்சை எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு போக எங்கடா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கன்னா முன்னாடி வேணா தாரமான 150. அதான் என்ன தலை, நானே ஒரு பாட்டு என்ன போய் அப்படி அடிச்சலாம் நீ பிளான் பண்ணிட்டேன். சாரி மாற்றி சொல்லிட்டேன். நான் ஒரு எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் இப்படி மடிச்சலான்ட்டிங்களா. ரைஸ்டாரே நம்மளுக்கு தான் கற்றுன்னு போனாப்புல. மாற்றி சொல்லிட்டேப்பா, B2K எல்லாம் மாற்றி தானே நீ சொல்கிறன்ற மாதிரி. ரைட்டு. ஸோ இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம AWMல தரமாக செய்ய போகிறோம். எங்கே இருக்காரு அங்கிட்டே இருங்க, லாங்கில் அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ராக் பண்ணி அடிக்கிறேன்டா. இப்போ பாரு அடிக்கிற மாதிரி ஹேக்கர் லெவல் போட்டு யாருக்கிட்ட ஹேக்கர் லெவல் ஷாட் பண்ணி 613 போச்சு. நம்ம முடியல. நானோட அடிச்சா டட்டா மேட்சுக்கு ஒரு 1 டாப் மிதிச்சிடா. டட்டா யாருக்கிட்ட டே நாங்கெல்லாம் ப்ரோ, நம்ம ஸ்னைப்பர் கிங்கு ப்ரோ, நீங்கள்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நம்மளை பற்றி நம்மளாம் அப்படியே மாஸாக விளையாடுவோம், மாஸாக கெத்தாக விளையாடுவோம். ரைட்டா, ஸோ அப்படியே வந்தாச்சு. பேசுறது போத மேட்சுக்குள்ளே வாடாடுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டீம்மேட் அப்படியே சரி நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கிட்டு போனாப்புல பிஎம்எஸ்ஸே வந்துட்டேன். இந்த எவி கிட்ட கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும். நானும் பார்த்தா மேலேருந்தே அடிக்கலான்னு சொல்லிட்டு வரேன். தலைவர் அந்த பக்கம் போயிட்டாப்புல. சரி இங்கிட்டு வராசா அப்படின்ட்டு 150 தரமான 150 அப்படின்னு போட்டலாம். UAV வச்சு சும்மா புழுப்புன்னு புளிக்கிறாரப்பா, அதாவது அழுத்தி பிடிக்கிறாருன்னு சொல்ல வந்தேன். ரைட்டா, முடிச்சு விட்டேன் குமார். அவர் பம்பர கட்ட மண்டே அந்த சாவடியில் ஒன்று வச்சு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பார். இருக்கட்டும். ரைட்டா, ஸோ ஓகே, மொத்தம் நம்ம 8 ரவுண்டு வச்சுருந்தோம். அவர் என்ன நினச்சாரு ஏது நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போக உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடுச்சு. ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆள் தேடி போக ஸ்னைப்பரை ஸ்விட்ச் பண்ணி ப்ரோ பிளேயர்னு காட்டணும்டா. அப்படியே ஸ்னைப்பர் ஸ்விட்ச் ஆனவொடனே செத்துருவார்னு நினச்சேன். அதுக்கு சாக மாட்டான், ஏன்னா அப்போ ஹேக்கர் இல்லைப்பா, ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி ஹேக்கர் பிளேயர். அட்டை போலி அங்கே ஒரு ஷாட் அடித்த உடனே பாருங்கள் அவர் என்ன சுற்றுறான்னு சொல்லிட்டு வாழை போட்டு சும்மா அங்கிட்டு இங்கிட்டு கிருன்னு பார்த்தா சுற்றுறாப்புல. ஸோ என்னடா எங்கடா வழி விடுங்கடா, சுற்றிட்டே கிடக்குறாப்புல. தலைவர் என்ன தலை, இந்த பக்கம் ஒரு ஓல் அந்த பக்கம் போய் அடிச்சுக்கலாம்ல, இந்த பக்கம் அவ்வளோ பெரிய வாட்சை விட்டு அடிச்சு விடுனா என்ன கதை. அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. 6 ரவுண்டு. எப்படா நானா அடோ ஸ்னைப்பரில் வேறு அவ்வளோதான் சொல்லிட்டு பார்த்தா வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தா டெசர்டிகளை தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டேன் நான். அவர் அங்கே வருவார், இங்கேருந்து அடிச்சு 1 டாப் விழுந்துருச்சா அப்படின்னு நினச்சேன். அதான் இல்லை, அகைன்ஸ் ஷாட்டில் தரமான 1 டாப். 20 HP அடிச்சிருக்கோம். தலைவரே ஒரு வாழை போட்டு எடுத்தா கூட என் ஜோலி முடிஞ்சிருக்குமே. ஸோ இந்த ரவுண்ட் அவர் என்ன நினச்சாரு ஏது நினச்சாருன்னு தெரியல. நானும் சுற்றி தேடினேன், மறுக்கா தேடினேன், எங்கேயுமே என் கண்ணுக்கு தெரியல. ஃபைனலாக பார்த்தா
அவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. நான் வீடியோ எடுக்கிறப்ப தான் பார்க்குறேன். அங்கே பாருங்கள், அவர் அங்கே நின்றுட்டுருக்குது ரைட்டில். நானும் சுற்றுறேன் எங்கடா ஆளையே காணலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் அங்கே இருந்தார். சரி என்ன நினச்சாரு தெரியல, ஆஃப்லைன் போயிட்டாரு. நான் அவ்வளோ பிடிச்சிட்டேன் வந்துச்சுடா மாப்பிள்ள கண்டென்ட் சொல்லிட்டு போட்டுருவான். வட்டா மாமே அடுத்த நல்ல மீட் பண்ணுவான். நீங்கள் விளையாடுறதா உங்கள் யூஐடியை கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் போயிடுங்க.